ஆர்ப்பரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மை ஆர்ப்பரிக்கின்றோம். அன்பு நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஒரு மகிமையின் பிரசன்னங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த கூடாரத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைகளை மூடிக்கொள்ளுவதாக. கர்த்தருடைய கிருபைகளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமைகளை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள அந்த ஊற்றுண்ட பரிமள தைலம் நிரம்பி வழிவதாக. ஊற்றுண்ட பரிமளம் நிரம்பி வழிவதாக. எங்களுக்குள்ள அந்த நதி, ஜீவ நதி, ஓ ஜீவ ஊற்று புறப்படுவதாக. மகிமையின் தேவர்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. உடைய பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நாளிலே மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பந்தி ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் எங்களை துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது, தேவரீர் எங்கள் மத்தியில் எழுந்திருள், எங்களோடு பேசுவீராக. உடைய பரிசுத்த நாமத்துக்கு எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் யாவரும் தெரிந்த பாடல் அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் அவரை துதிப்பதற்காக. கர்த்தரை துதிக்கும் பொழுது என் நாவு அவர் துதியை சொல்லி வர வேண்டும், என் இருதயம் அவரை துதித்து பாட வேண்டும். நம்முடைய உதடுகளின் காலையாகிய சோத்திர பலியை கர்த்தருக்கு நாம் செலுத்தும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட வேண்டும், கர்த்தரை துதிப்போம். ஆமென். முன்னாடி இருக்க தம்பி மாருங்களா, குட்டி பிள்ளைங்க கை தட்டவே மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். நல்ல கைத்தட்டி ஓசையுள்ள கைத்தாளத்தோடும் பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நாசியில் சுவாசமுள்ள மனிதன் கர்த்தரை துதிப்பதற்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்துங்கள், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள்.
எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மலையே படைத்தோரை சேர்ந்து கத்தரை. அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். நல்ல கைதட்டி. ராஜி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். சத்தமா கைதட்டி. 1 2 3 4 இன்னும் சத்தமா கைதட்டுங்க. அல்லேலூயா. முன்னாடி இருக்கிற பிள்ளைகள் தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே ஆழிப்பரே தேவனை துதியுங்கள். ஆமென். அவர் பணிக்கு செலுத்திய துதியுங்கள். பெரியவரே ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. நல்ல ராகமா பாடுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆழ்கடலே சமுத்திரமே கடைசி காலத்துல தேவ ஊழியர்கள் எழுப்பும்படி தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். மறுபடியும் சேர்ந்து பரலோகத்தை பரிசுத்தர்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. ஆவியானவரே அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. ஓவி பாராதரஹரே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நல்ல கையை தட்டி. சர்வ பூமிக்கும் எஜமானராகிய தேவன், வானமும் பூமியும் படைத்தவர், வார்த்தையை வைத்து அண்ட சராசரங்களை உருவாக்கின என் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துல இஸ்ரவேல் என்கிற ஜனத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். காரணம், அந்த ஜனத்தின் மூலமாய் மெய்யான தேவன் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காண்பிக்கும்படி ஒரு சாம்பிளா கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம் இஸ்ரவேல் ஜனம். அல்லேலூயா. ஆனா வசனம் இப்படி சொல்லுது, சொந்த ஜனங்களும் அவரை என்ன செய்யவில்லையாம், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பெரிய கிருபை பாருங்க, புறஜாதிகளாகிய நம்மை அவர் தெரிந்தெடுத்தார்.
ஹல்லேலூயா. நம்மை தெரிந்தெடுத்ததினுடைய பெரிய பர்பஸ் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளையாய் இருப்பதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியாய் இயேசு இருக்கிறார். எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ, எங்கே தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை காண முடியுமோ, காண முடியும். பரிசுத்தம் உள்ளவர்கள் நடுவில் கர்த்தர் ஜொலிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு அற்புதமான பழைய பாடல் சேர்ந்து பாடப் போகிறோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில். அந்த வார்த்தை எப்படி பாடப் போகிறோம்? பரிசுத்தரின் கூட்டம் நடுவில். அப்படி பாடவர். பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் அடியாரின் நெஞ்சம். பாடல் உதட்டளவில் இருக்கக்கூடாது. அந்த பாடல் நமக்குள்ள வேலை செய்யணும். பாட்டு புரோகிராம் இல்லை. இந்த பாடல் கர்த்தரை துதிக்கும் பொழுது என்ன சொல்லி அந்த வார்த்தை துதிக்கிறோமோ அது நமக்குள்ள வேலை செய்யும். அப்ப அரூபியே இவ்வேளையில் எங்க வரணும்? அடியாரின் என் இருதயத்தை ஆளுகை செய்யுங்க. சேர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா. Thank you, Jesus. நல்லா கை தட்டி முன்னாடி பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, தம்பி பாருங்க. பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. சூப்பர், நல்லா கை தட்டி. வாலிபர்கள், மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, பொல்லாத கூட செய்திடார் நாற்கீர நலம் அருள்வார், பொல்லாத கூட செய்திடார் நாற்பீர நலம் அருள்வார். பரிசுத்தரின் கூட்டம் நடுவில். நல்லா பின்னாடி கை தட்டுங்களேன், பாட்டு பாடுங்களேன், வாய் திறந்து பாடுங்களேன். வேளையில் ஆடிய நெஞ்சம் பாரீரோ, ஆரூபியே வேளையில் ஆடிய நெஞ்சம் பாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்களை பரிசுத்த பிள்ளையாய் உருவாக்குவதாக ராஜா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீர்த்த பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீர்த்த பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த, தள்ளி வாங்க. பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யோவே. நல்ல கை தட்டி, நல்ல முன்னாடி பிள்ளைங்க. ரூபியே யோவேலையில் ஆடிய நெஞ்சம் மறுபடியும் சேர்ந்து, ஆரூபியே யோவேலையில் ஆடிய ஆரூபியே யோவேலையில் ஆடிய நெஞ்சம் மாறினோ. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளரங்கோலத்தை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். மனம்
நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. இசையா பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் சொலித்தீடும் சுத்த ஜோதியே. பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் சொலித்தீடும் சுத்த ஜோதியே. ஆரூபியே யுவேலையில் ஆடி அனந்தம் பாரினோ. ஆரூபியே ஆடி அனந்தம் பாரினோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே. ஓரி பாபரதரசே எல்லாம் சொல்லாத வல்லவர்களுக்கு முன்பதாக எடுத்து நிற்கிறவன். என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. என் ஜீவன் எல்லை எங்கிலோ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் வாய் தரது வாய் தரது? திபாலா சக்கதரபலபா ஓரி அந்தராதுரா. என் ஜீவன் இல்லை எங்கிலோ. உடைய வல்லமா இறங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய அக்னி வல்லமா இறங்கட்டும் அப்பா. இந்த பலிபிடத்தில் உங்களுடைய வல்லமா இறங்கட்டும். அல்பராதரே கசாதரஹந்தரோ ஹரபஹரபரபா. ஆமென். பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே. பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே. ஆரூபியே யுவேலையில் நல்ல கைத்தட்டு. ஆரூபியே யுவேலையில் ஆடி அன நல்ல கைத்தட்டி பாடுங்களேன். ஓ ஆரூபியே யுவேலையில் ஆடி. ஆமே ஆரூபியே எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க இயேசு ராஜா. நாம மகிமைப்படட்டும் அப்பா. அந்த காலவேளையிலே வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே. ஓ என்னை என்றும் வழி நடத்துவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே. இயேசு போதுமே போதுமே. இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மறுபடியும் சேர் இந்த நாளிலுமே இந்த நாளிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பரிசுத்தரின் கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும். நல்ல பாடி கை தட்டுங்க பார்க்கலாம். தரஹந்தரோ ஆவியானவரே. ஓ ஆரூபியே யுவேலையில் ஆடி. என் உள்ளத்துல வாங்கப்பா. என் உள்ளத்துல என் இருதயத்துல என்னுடைய சிந்தை மண்டலத்துல என்னுடைய ஆவிக்குரிய உள்ளாத மனிதனுக்குள்ளாக என் தேவன் வாருமையா. எழுந்தருளுவீராக எழுந்தருளுவீராக. நெஞ்சம் மாறி நல்ல கையை தட்டி கத்தர மகிமை விடதங்க வாங்கலாம். இன்னும் உற்சாகமாய் தூரபாந்தரஹானமௌசே அப்படியே கையை உயர்த்தி ஆரூபியே யுவேல
ஆடியா. நல்ல கைகள் உயர்த்தி சொல்லுங்களே. ஆறு ஆடியா. இன்னொரு விஷயம். ஆறு மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுர மாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுர சேர்ந்து அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் திவ்ய அந்த நாமத்திற்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் உமக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் வந்து விழுந்து ஆயிரம் ஆயிரமான தூதர்கள், கோடான கோடி தூதர்கள் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக வருவார்களா? ஏசாயாவுக்கு இந்த காட்சியை கர்த்தர் காண்பிக்கிறார். தங்கள் தலையில் இருக்கிற கிரீடங்கள் எல்லாவற்றையும் அந்த பரிசுத்தரின் பாதத்தில் வைத்துவிட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்கள் சொல்லுவார்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எல்லா 2 கைகள் அப்படி உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒரு மகிமையான மேகம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. மறுபடியும் சத்தமாய், சேனைகளின் கர்த்தர். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்கள் ஜீவாதிபதியே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தரே. அப்படி எழுந்து நிற்போம் அந்த தேவ பிரசன்னத்துல. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே, எங்க மத்தியில் உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளங்கள் எல்லாம் உங்களுடைய மகிமையினால், இந்த மகிமை எங்களை நிரப்புவதாக ராஜா. நீர் பரிசுத்தரையா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர், நல்ல நல்ல தேவன. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர்
கர்த்தர் பரிசுத்தர். ஆவில நிரம்பி பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர் பரிசுத்தர். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஒருவரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம் ஐயா. இந்த தேவ மகிமை நம்மை நிரப்பி இருக்கிறது ஐயா. அந்த பிரசன்னத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் நீங்க கர்த்தரை ஆராதிங்க ஐயா. உங்க மனது இருளடைந்து விட்டுறாதீங்க. கர்த்தரை துதிக்க முடியாதபடி உங்க இருதயத்தை கடினப்படுத்திடாதீங்க ஐயா. கர்த்தருடைய கிருபை இந்த மேடத்துல இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. கவலைகளை மறக்க செய்கிறவர், பாரங்களை மாற்றுகிறவர், போராட்டங்களை மாற்றுகிறவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். மெதுவா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். உரபா ஷபரபல துலரப பரிசுத்தர் பரிசுத்தர். உரபா கந்தலபா. ஆவியானோட அப்படி இணைந்து கொள்ளுங்க. சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, கண்களை மூடி ரெண்டு கையை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர். ஒரு மகிமையின் மேகமே நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா 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 சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தர் பரிசுத்தர். ரெண்டு கையை உயர்த்தி அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர். லைட்டா போட்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. அப்படியே தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்துல சில பிரச்சனைகள் இருக்கிறது, அது மாறட்டும் ஆண்டவரே. நான் பல போராட்டங்களை சந்தித்து வருகிறேன், அதெல்லாம் அன்னைக்கு மாறட்டும் ஆண்டவரே. மலைகள் கூட மெழுகு போல உருகி போகும்னு பைபிள் சொல்லுது. இன்றைக்கு இந்த ஜெப வேளையில ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல உங்க மகிமை இந்த ஆலயத்தை மூடி இருக்கிறது இல்லப்பா. உங்க பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரம்பி இருக்கிறது இல்ல. என் வாழ்க்கையில சில காரியங்கள் மாறட்டும், அந்த புயல்கள் மாறட்டும், அந்த பிரச்சனைகள் மாறட்டும், அந்த பண தேவைகள் சந்திக்கப்படட்டும். என் வாழ்க்கையை நீ நடத்துங்கப்பா. என் வாழ்க்கையை நீங்க நடத்துங்கப்பா. எங்க பிள்ளைகளை நடத்துங்கப்பா. என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் அனாதை அல்ல. என்னை தேடி வந்த தெய்வம், என்னை ரட்சித்த தெய்வம். நீ கலங்க வேண்டியதில்லை மகளே, நீ சோர்ந்து போக வேண்டியதில்லை மகளே. நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேன். உனக்கு நான் உதவி செய்யும்படி என் கிருபையை உனக்கு நான் வைத்திருக்கிறேன். உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். உன்னை நான் பாதுகாப்பேன். உனக்காக யுத்தம் பண்ணுவேன். உன் அருகாமையில நான் நிற்பேன். உன் போக்கிலும் மரத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை நான் பரிதவிக்க விடவே மாட்டேன். உன்னை நான் கலங்க விடவே மாட்டேன். உன்னை தோளில் தூக்கி சுமக்கிற தகப்பனை போல நான் இருப்பேன். இடுப்பில் சுமக்கிற ஒரு தாயை போல நான் இருப்பேன். நான் இருப்பேன். உன்னோடு நான் கூட இருக்கிறதை ஜனங்கள் அறிவார்கள். நான் உன்னை பலப்படுத்துவேன். உனக்கு காயம் கட்டுவேன். உன் இருதயத்தின் காயங்களை நான் மாற்றி போடுவேன். உன் கண்ணீர்கள் என் நாமத்தினால் துடைக்கப்படும். என் கரம் உனக்காக இறங்கி வரும். என் தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீ ஏன் பயப்பட வேண்டும்? நீ ஏன் கலங்க வேண்டும்? நான் உனக்கு துணை நின்று பெரிய காரியங்களை நடப்பிப்பேன். எஸ் லார்ட், நான் உன்னோடு கூட இருப்பேன். நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன். சத்துருவின் கைக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். பிசாசின் வல்லடிக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். உன் எதிராளிகளை நான் பார்த்துக் கொள்வேன். உன் எதிராளிகளை நான் பார்த்துக் கொள்வேன். ஓ ரபா பா 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 ரதா லபா
தூரபாலாமா நதலரபா தீரபாலாமா கதரபா கபரபா. ஹல்லேலூயா. நம் தேவன் நல்லவர், அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். நம்ம ஒரு சரணத்தை பாடி கர்த்தரை துதித்து நாம் அமரப் போகிறோம். கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்று பாத்திரரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிப்பது நமக்கு ஒரு பெரிய கிருபை. சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை 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 ஆராதனை, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. நீங்க சேர்ந்து பாடுறீங்களா ஆராதனை? எல்லாரும் சேர்ந்து ஆராதனை பாடுங்க பார்க்கலாம். சூப்பர், நல்ல அருமையா சகோதரர்கள். ஆராதனை, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. விசுவாசிக்கிறீங்களா? எந்த மனிதனையும் அவர் உயர்த்துவார். தேவன் உங்களை உயர்த்துவார்னு நீங்க நம்புங்க. அவருடைய கரத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவருடைய கரத்தில் ஆனந்தம் இருக்கிறது. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் அவர் தான் தர முடியும். ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றது. ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றது. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால். ஆராதனை எல்லாரும் சேர்ந்து ஆராதனை. We worship you, Lord. We magnify the name of glory to the Lord. லகதரா உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் பாடி ஆராதி. கருணின் சேர்ந்து உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதி. நீங்க சேர்ந்து கையை உயர்த்தி ஆராதனை பாடி ஆராதி. ஆராதனை மறுபடியும் ஆராதனை. ஹல்லேலூயா. வீரபகரதரா உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உயர்த்தி பாடி ஆராதி. நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. உங்க அழைப்பு இருந்ததால
நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு அளவே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பலிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பலிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. ஏசையா, என்னை அழைத்திருக்கிறீங்கப்பா. அழைத்த எஜமான், மறுபடியும் சேர்ந்து எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே, எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. அப்படியே கையை உயர்த்தி நிற்கும் போது, அழைத்தவரே, அன்னைக்கு காலையில உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன். உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற ஒரு அற்புதமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. இப்படியே கண்களை மூடி கையை உயர்த்தி நிற்கிற வேளையில நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவன் உங்களுக்காக புதிய கதவுகளை கர்த்தர் கண்டிப்பாய் திறப்பார். இன்று கண்ட எகிப்தியனை நான் சொல்லுகிறேன், இனி நீங்கள் காண்பது இல்லை. உங்கள் இருதயம் துவலவும் பயப்படவும் வேண்டாம். உங்களுக்கு முன்பதாக நான் புறப்பட்டு போய் கோணலானவைகளை செவையாக்குகிறது மாத்திரமல்ல, உங்களை எவைகள் கடினப்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறதோ அவைகளுக்கு விரோதமாய் நான் யுத்தம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, உங்களுக்காய் என் கரம், என் புயம், எலும்பும் இருப்பு தாட்பாட்களும் வெண்கல கதவுகளும் உங்களுக்கு முன்பதாய் உடைக்கப்படும் பொழுது, இந்த நாள் காலையில் நான் உங்களை பார்த்து இப்படி சொல்லுகிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாத ஒரு திறந்த வாசல் உங்களுக்கு முன்பதாக, உங்கள் பிசினஸ்க்கு முன்பதாக கண்டிப்பா இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தினால் நான் தீர்க்க தரிசனமாய் டிக்ளேர் பண்ணுகிறேன். விசுவாசிக்க கூடுமானால் இந்த கால வேளையில் அந்த அற்புதங்கள் இப்பொழுதே நடக்க துவங்குகிறது. இப்பொழுதே நடக்க துவங்குகிறது. இப்பொழுதே நடக்க துவங்குகிறது. ஹல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் உங்கள் உடனிருந்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே.